விளையாட்டு பயிற்றுவிப்பாளரும் ஆசிரியருமான திரு எஸ் டினோஜன் சார் அவர்களும் கருவாக்குடி மேக்ஸ் விளையாட்டு கழகத்துடைய தலைவர் திருமதி நிர்மலா தேவி நடராஜா அம்மணி அவர்களும் கருவாக்குடி ஆடியஸ் வரவழைக்கப்பட இருக்கின்றார்கள். மாணவிகளையும் இணைந்து கொள்ளுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 4 பிரதம அதிதியாக வருகை கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலய தேசிய பாடசாலையினுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளரும் டினோஜன் ஐயா அவர்களையும் மற்றும் மேக்ஸ் விளையாட்டு கழகத்தினுடைய தலைவரும் ஆசிரியை திருமதி சீதாமணி அவர்களையும் சரஸ்வதி முன்பள்ளி ஆசிரியை திருமதி ஜனனி அம்மணி அவர்களையும் வரவேற்று சாய பாடசாலை நிகழ்வுகளை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய பெருதி அடைகின்றது என்பதனையும் மன மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். சாய பாடசாலையினுடைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் நமது களுவாஞ்சிக்குடி உறவுகள் சார்பிலே உங்கள் அனைவரையும் வருக என வண்ணத்தமிழ் கொண்டு வரவேற்கின்றோம். களுவாஞ்சிக்குடி சாயி பாடசாலையுடைய வருடாந்த விளையாட்டு விழா ஒன்றை இந்திய விளையாட்டு விழாவாக மற்றொரு பரிணாமம் இருக்கின்றது. சாயி பாடசாலையில் மாணவ மாணவிகள் 3 இல்லங்களாக பிரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு விழா இம்முறை இல்ல விளையாட்டு போட்டிகளாக இடம்பெற காத்திருக்கிறது என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகிறோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் களுவாஞ்சிக்குடி சாயி பாடசாலையினுடைய முதல் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னணி பாடசாலையாகும். இந்த பாடசாலைக்கு தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான கௌரவ ராசமாணிக்கம் சாணக்கியன் ஐயா அவர்கள் நமது சாயி பாடசாலைக்கு தொடர்ச்சியாக பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது நமது கிராமத்துக்கு, நமது மாவட்டத்துக்கென அவர் பல்வேறு சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரது வருகையால் நமது சாயி பாடசாலை விளையாட்டு விழா என்று பருதி அடைகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். அதே போன்று மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சேவையுடைய தவிசாளர் திரு மேகசுந்தரன் வினோராஜ் ஐயா அவர்களும் நமது சாயி பாடசாலைக்கு தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கிக் கொண்டிருப்பதோடு நமது பகுதிக்கும் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்துக்கும் பல்வேறுபட்ட சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரையும் வருக என வரவேற்கின்றோம். நமது அதிதிகள் தற்பொழுது சாயி பாடசாலையினுடைய பேண்ட் வாத்திய இசைக்குழுவினரால் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து அதிதிகளையும் வருகை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கும் முகமாக தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட இருக்கின்ற நிகழ்வுகளை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் தேசிய கொடியினை களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலயத்துடைய அதிபர் திருமதி ஸ்ரீபிரியா வேலவேந்தன் அம்மணி ஏற்றிட சாயி பாடசாலையுடைய
கொஞ்சம் தாங்க அஸ்வினே ராணியடிக்கு தாங்க டக்கண்டு புள்ளை அவிவேக் நேற்று சொல்லி தந்தாய் நம்ம பாபா குயிக் ஆமா தயவு செய்து கொஞ்சமா அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. நமது சாய் பாடசாலையினுடைய மாணவ மாணவிகளால் மும்மொழிகளிலும் வரவேற்பு உரை இடம்பெற இருக்கின்றது. தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் வரவேற்புரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தணிகாசலம் கிதுர் வரவேற்பு நிகழ்வுடன் இடம்பெறும். வணக்கம். கருவாச்சி கூடி பாடசாலையின் விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அதிதியார் பெற்றோர்கள் உற்சவத்தை செம்மணி ஒப்ப சேருநன்னாப சாதனை பிரிகனவா துரி. Good evening everyone. Very warm welcome to our Sai School annual sport week. Let's celebrate this day with energy and joy. Thank you. விழாவினை நன்றுமில்லாத அளவு இவரிடம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்காக சாய் பாடசாலையின் தலைவர் என்ற வகையில் மிகவும் இங்கு பல சிரமங்களுக்கு மத்தியிலும் தனது அந்த பெண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து இவ்வளவு கருதை துதிக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ராசமாணிக்கல் மக்கள் அமைப்பின் தலைவருமான கௌரவ சாணக்கியன் அவர்களே, நீங்கள் இந்த சாய் பாடசாலை விழாவிற்கு கலந்து கொண்டது எங்களுக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமின்றி வாஞ்சி மண்டம் என்று மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் உங்கள் வருகையை நோக்கி இந்த சின்ன சிறு சுமார்களும் உண்மையிலேயே சாணக்கியன் வந்தது எங்களுக்கு மிகவும் பெருமை கூறுகிறோம். அதைத் தொடர்ந்து எனது வழக்கை ஏற்று இவ்விடம் வருகை தந்திருக்கின்ற களவாஞ்சூரி மண்ணின் மைந்தன் எனது மண்மனை தென்னூர் பிரதேச கவிசாளர் என்றுவன் நட்புக்குரிய நண்பன் நேரசுந்தரம் வினோராஜ் அவர்களே, அதனைத் தொடர்ந்து எனது வழக்கை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மக்கள் சரஸ்வதி வித்யாலய அதிபர் திருமதி நிகழ்வாக தற்பொழுது மைதானத்திலே நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே பங்கு பற்றிய சத்யராஜ், நிருஷ்மிகா, பிரசாந்தன், அபிபர்ஷா, ராஜ்குமார், அக்ஷதா, தூயராஜ், லோஜித், தவசீலன், யுவிஷா, ஐங்கரநேசன், அஸ்வியன் ஆகிய மாணவ மாணவிகளுக்கு நன்றிகளை திகரன் அகத்தியா, கவிவர்மன் அஸ்பன்யா இந்த விளையாட்டு விழா பரிதாபம் அடைந்திருக்கின்றது. மாற்றமுடைய மாறாது என்ற அடிப்படையில் சாய் பாடசாலை நமது விளையாட்டு விழாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு. நீங்க ஒரு 2ஆம் ஆண்டுன்னு சொன்னாங்க. எனக்கு 2ஆம் ஆண்டா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? படிச்சு என்ன செய்ய போறீங்க பெரிய ஆளாவா? ஏன் டாக்டர் ஒரு போட்டியாளர்களாக 5 போட்டியாளர்களுக்கு முன்பாக ஒவ்வொரு கூடை வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒவ்வொரு பல நிறங்களிலும் பந்துகள் போடப்பட்டிருக்கின்றன. 30 ஆண்டுகள் கழித்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தேன் அந்த சிறுவர்கள் பாடியிருந்தவர்களுடைய நிகழ்விலே 1995ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையிலேயே களுவாஞ்சூரிலே முதல் பாடசாலையாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முந்தைய பாடசாலை திறக்கப்பட்டிருந்தது.
30 ஆண்டுகளை பூர்த்தி செய்த எமது சாய் பாலர் பாடசாலைக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் இதே போன்று எங்களால் சில திட்டங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னோட மண்மித நிதி பற்றி பிரதேச சபை தவிசாளராக 6ஆம் மாதம் 12ஆம் தேதி நான் பதவியேற்ற பின்பு சில கிட்டத்தட்ட 100 பேரில் ஒரு 99% மக்கள் சரியான விடையெனவும் 1% பிழையெனவும் எங்களுடைய பயணங்கள் தொடங்கி கொண்டுதான் இருக்கிறது. சில எல்லா பேரையும் திருப்திப்படுத்தும் மாதிரி எங்களுடைய வேலைகள் அனைத்தையும் செய்தால் அது உண்மையிலேயே அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வேலைகள் ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுள் கூட அதை அப்படி செய்ய மேலாது. இருந்தும் என்னுடைய முதலாவது திட்டம் மண்மித நிதி பற்றி குறுக்கம்படமிருந்து துறையிலான வரைக்கும் 12 பாடசாலைகள் ஆரம்பிக்க உள்ளோம். அது ஆங்கில மொழியிலே எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் என்னுடைய மக்களுக்காக 12 பாடசாலைகள் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி மண்மித நிதி பற்றி குறுக்கம்படம் இருந்து துறைநீலாவணையில் இருக்கிற அனைத்து ஊர்களிலும் ஒவ்வொரு ஆங்கில பாடசாலைகள் நாங்கள் திறக்க இருக்கிறோம். அந்த பாடசாலைகளில் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் பாரிய அளவு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டுதான் எங்களுடைய இந்த பாடசாலைகளை நாங்கள் தொடங்குகிறோம். எந்தவித முற்பணமும் அறவிடப்பட மாட்டாது. எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் அவர்களுக்குரிய மாதாந்த கொடுப்பனவு எங்களுடைய பிரதேச சபையால் தான் அது கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட வெளிநாட்டில் எப்படி அந்த பாடசாலைகள் நிர்வகிக்கப்படுகின்றதோ அதே போன்று வெளிநாட்டில் இருக்கின்ற அதற்கு நிகரான பாடசாலைகளை தான் நாங்கள் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் ஜனவரி 1ஆம் தேதி அந்த பாடசாலையை நாங்கள் திறப்போம். பாலர் பாடசாலை ஆங்கில மொழியில் பாலர் பாடசாலையை திறக்கிறோம். 2ஆம் கட்டமாக வருகின்ற மாதம் நான் இப்பொழுது எடுத்திருக்கின்ற ஒரு பாரிய ஒரு கசப்பான பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் முழுக்கரையும் நான் பிள்ளைட்டு சொல்லலை. எங்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனை இந்த பாடசாலை கல்வி கற்று அதுக்கு பிற்பாடு இருக்கின்ற இந்த தனியார் கல்வி நிலையங்கள் நான் எவரையும் பிழையாக நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நான் இருந்த சரித்திரமே இல்லை. நான் தொட்ட காரியம் ஒரு கொஞ்சமாக ஏன் எடுத்தால் இதோட உடனே முடிக்கவில்லை. ஏன் இவ்வளவு தூரம் விடுபடுது என்பதை உங்களுக்கு தெரிய சட்டம் சரியான முறையில் சட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்து நிறைவேற்றப்படும். ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். அனைத்து ஆசிரியர்களையும் நாங்கள் ஒரு தெய்வமாகத்தான் வைக்கிறோம். அனைத்து ஆசிரியர்களையும் நாங்கள் ஒரு சொல் கூட நான் குறை சொல்லவில்லை. என்னோடு சேர்ந்து நான் இப்போ எடுக்கிற திட்டங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதி நாங்கள் எடுக்கப்படுறது எங்களுடைய பற்றுப்பு கல்வி வலய கல்வி பணிப்பாளரிடம் என்னுடைய பிரதேச சபையின் ஊடாக ஒரு வேண்டுகோளை விடுத்தினார். 2 மணிக்கு பிற்பாடு 2 மணியிலிருந்து 6 மணி வரை எங்களுடைய மண்மித நிதி பள்ளிகள் அனைத்து பாடசாலைகளும் 12 பாடசாலைகள் கட்டியிருந்தோம். அதுக்கும் சரியான 11 வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு பாடசாலைகள் 2 மணிக்கு தொடக்கம் 6 மணி வரை எந்தவித அறவீடும் இல்லாமல் எந்தவித முற்கொடுப்பளவும் இல்லாமல் எங்களுடைய மாணவர்கள் எதை விரும்புகிறார்களோ எந்த ஆசிரியர்களை விரும்புகிறார்களோ அவர்களை வைத்து உங்களுக்கு தெரியும் களுவாஞ்சியில் தான் எஸ்டிசி சென்டர் எப்படி ஏற்கனவே எங்களுடைய மாணவர்களுக்கு எதை செய்தார்களோ அதே போன்று நல்ல நேர்த்தியான கல்விகளை சரியான முறையில் இதை வருகின்ற மாதம் 1ஆம் தேதி நாங்கள் அதை தொடங்க உள்ளோம். எந்தவித பணம் விடவில்லை. வயோக்குரிய எந்த ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் விரும்பிய அதே ஆசிரியரை வைத்துதான் அந்த பாடநர்கள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படும். எந்தவித பணம் அவர்களும் இல்லை. 2 மணியிலிருந்து 6 மணி மட்டும் ஒவ்வொரு ஊரிலேயும் களுவாஞ்சிலே ஒரு பாடசாலை கூடமான கூட 2 பாடசாலை. எங்களை இந்த திட்டங்கள் சரியான முறையில் நடைமுறை போய் கொண்டு இருக்கக்குள்ள இந்த போன முறை நமக்கு 10 பேர் தான் பாஸ் பண்ணாங்கன்னா வருகின்ற வருடம் 20 பேர். எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய 30 வருட போராட்டத்துக்கு பின்பு எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம நாட்டுக்காக போராடியவர்கள் நாங்கள். இனி எங்களுக்கு இருக்கிற ஒரே தலைப்பு எங்களுடைய ஆயுதம் இந்த மாணவர்கள் நீங்கள் மட்டும்தான். இதற்காக ஆரையும் எதிர்ப்பதற்கு நான் தயார். பல பிரச்சனைகள் வருது.
கன பிரச்சனை நான் அப்படி செஞ்சேன் எப்படி செஞ்சேன்னு நான் செஞ்சது எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டுமில்லை, எனக்கு அனைத்து மக்களுக்கும் தான் இது இந்த இந்த சேர்க்கை இந்த இந்த முன்னெடுப்பு நான் முன்னெடுத்திருந்தேன். இதுக்கு என்னோடு சேர்ந்து கணக்க படித்த ஆசிரியர்கள், படித்த புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். நான் தனியாக எடுத்த அந்த முன்னெடுப்போட தனியாக பாதைகள் சரியான முறையில் செல்லும். அது என்னோடு சேர்ந்து இருக்கிற பாதையை படித்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அனைவரும் என்னோட இந்த பயணத்தில் எங்களோடு சேர்ந்து இந்த எதிர்வருகின்ற எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தர வேண்டும். இது இதற்கு அப்பால் அடுத்ததாக இந்த களுவாஞ்சுடியில உண்மை எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது கிட்டத்தட்ட களுவாஞ்சுடியில உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபாய் பணம் இந்த களுவாஞ்சுடியில இருந்து திரும்பி போனது. தாசமாணிக்கம் கோளுக்கு 25 மில்லியன் திரும்பி போயிட்டு, எங்களுடைய பொது மைதானத்துக்கு 50 லட்சம் ரூபாய் லைட் போடுறதுக்கு வந்தது, அது திரும்பி போயிட்டு. களுவாஞ்சுடி பீச் பார்க்குக்கு வந்த 80 லட்சம் ரூபாய் திரும்பி போயிட்டு. அதெல்லாம் பழசிகளை எல்லாம் மறந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய என்ன தேவைகளோ இந்த களுவாஞ்சுடிக்கு நம்ம எப்படி இந்த களுவாஞ்சுடி என்ன என்ன விதியில எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றது உங்களுடைய ஒத்தாசைகள் அனைத்தையும் கேட்டுதான் என்னுடைய நடவடிக்கை என்றும் தனி முடிவு இல்லாமல் அனைவருடைய ஒத்தாசையோடு தான் இதை கட்டியெழுப்ப வேண்டும். நான் இப்பொழுது 6ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்த பிரதேச சபை தவிசாளர் இருக்கிறார்கள், மாகாண சபை உறுப்பினர் இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த களுவாஞ்சுடி மண்ணுக்கு இது 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 2ஆம் தேதி என்னுடைய மக்கள் அளித்த வாக்கில் இந்த களுவாஞ்சுடிக்கு முதலாக இதுவரை காலத்தில் இந்த தவிசாளர் பதவி வந்தது இந்த முறை தான். அதற்காக என்னுடைய நன்றி கடன் உங்களுக்கு எப்பயும் இருக்கும். நாங்கள் களுவாஞ்சியில் எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்பும் எங்களுடைய மக்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இப்போ எடுக்கப்பட்டது இந்த களுவாஞ்சியில் இருக்கிற 6 பாடல் பாடசாலைகளுக்கு எங்களுடைய எம்பிகளை வினோதத்தில் காசு இருக்குது. எனக்கு வந்த காசு இதில் இந்த களுவாஞ்சியில் இருக்கிற 6 பாடசாலைக்கும் சரிசமனாக 1 ரூபாய் கூட குறையாமல் 6 பாடசாலைக்கும் பிரித்து கொடுக்க சொல்லி 30 லட்சம் ரூபாய் காசு. அந்த 30 லட்சத்தையும் சரிசமனாக தான் புரிஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஆண்டும் போன ஆண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் சரிசமனாக வழங்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இன்னும் என்னென்ன தேவைகளோ அனைத்து எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாகவும் உங்களுக்கு வழங்கப்படும். இனிவரை இது அதற்கு அப்பால் இப்போ வருகின்ற மாதம் களுவாஞ்சுடியில் உங்களுக்கு ஒரு பீச் பார்க் கொண்டு இப்போ முதலாக தொடங்கி வச்சுக்கோம். வார மாதம் எங்களுடைய மக்கள் அனைவரும் போய் உங்களுடைய சனி ஞாயிறில் உங்களுடைய பொழுதுபோக்க மையமாக நம்ம களுவாஞ்சுடி களுவாஞ்சுடி கடற்கரையில் ஒரு பீச் பார்க் கொண்டு கட்டுறோம். அதுக்கு முந்தி போன மாதம் தான் எங்களுடைய ஓந்தாச்சி மடத்தில் எங்களூடாக ஓந்தாச்சி மடத்தில் ஒரு பீச் பார்க்க 48 லட்சம் ரூபாய்க்கு இப்பொழுது நடைபெறுகின்றது. அடுத்ததாக சுப்பிரமணிய குருக்கள் களுவாஞ்சுடி பிள்ளையார் கோயில் வீதி சுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவருடைய பாதை 40 லட்சம் 4 மில்லியன் ரூபாயில வேலைகள் நடந்து முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 8 கிரவல் ரோட் 4 கிரவல் ரோட் 10 லட்சம் ரூபாய்கள் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இது அவர்கள் அந்த பந்துகளை எடுத்துக்கொண்டு சென்று சரியாக அங்கே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த செலவட்டப்பினிலே விழாமல் ஒட்ட வேண்டும். இதுதான் போட்டி. ஒவ்வொரு இல்லங்களிலும் இருந்து 2 மாணவர்கள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். எனவே போட்டியில் பங்கு பெற்று இருக்கின்ற மாணவர்களை உடன் அன்போடு அழைக்கின்றனர். உண்மையிலே எங்களுடைய சாயி பாடசாலையில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விளையாட்டும் மாணவர்களுடைய அறிவுத்திறனை பரீட்சைக்கு முகமாக அவர்களுடைய பாடசாலை சிலபஸில் இருக்கின்ற விடயங்களை உள்ளடக்கியதான விளையாட்டுகளையே நாம் தயாரித்திருக்கின்றோம். இது அவர்களுடைய வகுப்பறையிலே செய்கின்ற கதாநாயகர்களாக வந்திருக்கும் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கும் சிறுவர்களே, அத்தோடு அவங்களுடைய பெற்றோர்களே, களுவாஞ்சுடி வாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கம். Back
அந்த மாறு கலந்து கொள்ற இப்படியான எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளக்கூடிய காலங்கள். இப்ப நான் நிகழ்வுகளில் கலந்து கொள்றதை குறைத்திருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கான காரணம் எனக்கு கலந்து கொள்ள விருப்பம் இல்லை என்றது அல்ல. இன்னும் கூடுதலான வேலை திட்டங்கள் எங்களுக்கு செய்ய இருக்கின்றது. இன்று இந்த மண்முனை தென்னில் பெற்ற பிரதேச சில கூட்டங்களிலும் நான் இல்லை என்ற இந்த குறைபாடு இல்லாமல் எங்களுடைய மண்முனை தென்னில் பெற்றுடைய தவிசாளரும் இந்த பிரதேச சபையிலே இருக்கிற பிரதேச உறுப்பினர்களும் இந்த பிரதேச மக்களுடன் மிக நெருக்கமாக இந்த பிரதேச மக்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் பணிகளிலே மிக நெருக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சாய் பாலர் பாடசாலை மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்திலே இருக்கும் எந்த நிகழ்வாக இருந்தாலும், மக்களுடன் தொடர்புள்ள எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் நிச்சயமாக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த மாவட்டத்திலே நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். ஏனென்றால் நாங்களும் இந்த நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது, பொதுமக்களை சந்திக்கும் பொழுது அந்த பிரதேசங்களிலே இருக்கும் குறைபாடுகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும், அதுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். மிக முக்கியமாக இன்று காலையிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களினுடைய தவிசாளர்கள், துணை தவிசாளர்கள், பிரதிமேயர், முதல்வர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இருந்து கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் நாங்கள் இந்த மாவட்டத்துடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்தனாங்க. இந்த ஆங்கில இலவச கல்வி இந்த பிரதேச சபையினூடாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதே போலதான் இந்த மண்முனை தென்னிருப்பேட்டிலே புதிதாக 3 கலாச்சார மண்டபங்கள் கட்டுறதுக்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்ய போகின்றோம். அதே போலதான் இந்த பிரதேசத்திலே இருக்கும் மைதானங்களை புனரமைப்பதற்கான திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். மாவட்டத்திலே, அதாவது இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருக்கிற பிரதேசங்களில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மயானங்கள், பிரதேசங்களில் இருக்கிற மயானங்கள் அந்த தங்களுடைய உறவினர்களை அடக்கம் செய்து அந்த மயானங்களுக்கு சென்று அந்த நினைவு தினங்களிலே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையான ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்றது போல பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விடயங்களை நாங்கள் ஒரு பக்கத்தால் முன்னெடுக்கக்கூடியதாக சபைகளுடைய தேர்தல் நடந்து இந்த பிரதேச சபைகளிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்து எங்களுடைய வட்டாரங்களில் எங்களுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்து அதிகளவான உறுப்பினரை தெரிவு செய்வதன் ஊடாக இந்த சபைகளுடைய அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் கையிலே தந்தபடியினால்தான் இன்று இவ்வாறான சேவையை எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. சில குழப்பங்கள் வரும், சில சத்தங்கள் வரும். தவிசாளர் அப்படி செய்து போட்டார், தவிசாளர் இப்படி செய்து போட்டார். நல்ல விஷயங்களை செய்ய வலிக்கிட்டால் கொஞ்சம் எதிர்ப்பும் வரும். ஆனால் அதுக்கென்று சொல்லி நல்ல விஷயங்களை நாங்கள் முழுமையாக கைவிட முடியாது. மக்கள் நலன் சார்ந்த விடயங்களாக இருந்தால் விமர்சனங்கள் வந்தாலும் அதை தொடர்ந்து முன்னெடுத்து மக்களுக்கான அந்த சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனக்கும் முன்வைக்காத விமர்சனங்களா? இன்று நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த தேர்தலிலே வரலாற்றிலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை எடுத்து சொன்னால் இந்த விமர்சனங்களின் ஊடாகத்தான் அந்த வளர்ச்சி கிடைத்தது. அந்த வகையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை செய்வதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே போலதான் இங்கே வரையை தந்த பொழுது உங்களுடைய பாடசாலையுடைய அதிபர் அவர்கள் பல குறைபாடுகளை இந்த பாடசாலை தொடர்பாக சொல்லியிருந்தார். நாங்கள் கடந்த காலத்திலே சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்திருக்கிறோம். ஆனால் இந்த குறைபாடுகளை நாங்கள் தொடர்ந்து இந்த பாடசாலை மாத்திரமல்ல, சரஸ்வதி வித்யாலயம் மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இருக்கும் பல பாடசாலைகளுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தால் இந்த பாடசாலைகள் அனைத்தும் மாகாண சபைக்கு கீழே இருக்கும் பாடசாலைகள். நாங்கள் இன்று சிறந்த சேவையை பல விடயங்களில் வழங்கக்கூடியதாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த பிரதேச சபையினுடைய கையில் இருக்கும்படினார். அதே போலதான் மாகாண சபைக்கு உட்படுத்தப்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வீதிகள், இந்த விடயங்களையும் நாங்கள் கட்டியிருப்பலாம். பாடசாலைக்கு தேவையான நிதியை திரட்டுறது எங்களால் முடியும். ஆனால் அதை செய்வதற்கான அதிகாரம் எங்களுடைய கையிலே வர வேண்டும். இதற்காகத்தான் நான் கூடுதலாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்றதிலே என்னுடைய நேரத்தை கூடுதலாக நான் செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனாலதான் நான் ஆரம்பத்தை சொன்னது போல பாலர் பாடசாலை நிகழ்வுகள், இப்படி இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ற நேரத்தை குறைத்து மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதனூடாக பல சேவைகளை நாங்கள் மக்களுக்கு வழங்க முடியும். அதுக்காக ஒரு தனிநபர் பிரேரணையுடைய பாராளுமன்றத்தை சமர்ப்பித்திருக்கிறேன். அண்மையிலே கூட அமைச்சரிடம் கேட்டிருந்தேன், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? புதிய முறையிலே தேர்தல் நடத்துறதா, பழைய முறையிலே தேர்தல் நடத்துறதா என்று முதலாவது நீங்கள் உங்களுடைய கட்சிக்குள்ளே முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார், தன்னுடைய எதிர்பார்ப்பு இல்லாட்டி தான் விரும்புவது, தன்னுடைய சிபாரிசு இந்த வீதாசார முறையிலே தேர்தல் நடத்த வேண்டும். நான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னால், சிறுவர் விளையாட்டு போட்டியா இருந்தாலும் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த சில விடயங்களை அறிந்திருக்க வேண்டும்.
பாடசாலைக்கு நிதி ஒதுக்குறது மாகாண சபை. அப்ப நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட பாடசாலைக்கான நிதியை சில நேரங்களில் நாம் ஒதுக்க முடியாது. மாகாண சபை தேர்தல் சிறநேக்கலாம் சாணக்கில் இருக்கிற எம்பியாக இந்த சரஸ்வதி வித்தியாலயத்திலே இருக்கிற இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் அது மாகாண சபைக்கு உட்படுத்த விடயம். அதனாலதான் இந்த மாகாண சபை தேர்தலை மிக விரைவாக நடத்த வேண்டும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கம் மீதும் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூன்றிலே பாரிய தோல்வி அவர்கள் கண்டார்கள். ஆனால் ஏனைய பிரதேசங்களில் மக்கள் ஜனாதிபதி மீதும் இந்த கட்சி மீதும் வைத்திருந்த நம்பிக்கை தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே குறைந்து கொண்டு போகின்றது. அண்மையிலே உங்களுக்கு தெரியும், செம்மணி மனித புதகுழிகளில் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலே இன்று 140க்கும் அதிகமான எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டும் இன்னும் அதுக்கான DNA பரிசோதனை செய்வதற்கு தேவையான சர்வதேச உதவியை இந்த அரசாங்கம் கேட்கிறதுக்கு தவறி இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த இருக்கிறவர்களும் கூட பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ராணுவ சிப்பாய்களை பாதுகாப்பதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி இல்லை என்று பார்த்தால் 2 நாட்களுக்கு முன்பாக 3 நாட்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே 5 இளைஞர்களை அழைத்து அடித்து ஒருவருடைய சடலம் நேற்றைய தினம் ஒரு குளத்திலே மீட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கங்களிலேயும் இலங்கையிலே வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு சமாதானமான சூழல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகுது ஏனைய பிரதேசத்திற்கு மக்களுக்கு. அந்த வகையிலே தான் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இருக்கும் வேலைக்கு மாத்திரம்தான் நாங்கள் பலமான ஒரு கட்சியாக இருக்கலாம். எங்களுடைய மக்களை எங்களுடன் வைத்திருக்கும் வகையாக எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அந்த வகையிலே இந்த சாய் பாடசாலைக்கும் தேவையான சகல விடயங்களை எங்களுடைய பிரதேச சபையினூடாகவும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் நாங்கள் பூர்த்தி செய்து தருவோம். அதே போலதான் என்னுடைய அமைப்பு சீமு ராசமாணிக்க மக்கள் அமைப்பு, என்னுடைய பாட்டாளர்களுடைய ஞாபகமாக இருக்கிற அமைப்பு, அந்த அமைப்பினூடாகவும் இன்னும் நாங்கள் பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு தான் உதவி. ஒரு காலம் இருந்தது நாங்கள் போய் உதவி செய்வோம், இப்ப கேட்டு வாரவர்களுக்கு தான் உதவி. ஏன்னா அவ்வளவு பேர் மாறும். அந்த வகையில இந்த சாய் பாடசாலையில் இருக்கிற மாணவர்களுக்கும் பாடசாலைக்கும் தேவையான உதவிகள் எதுவாக இருந்தாலும் எங்களை நாடலாம். மாகாண சபை தேர்தல் ஊடாக நாங்கள் அரசு நிதியை கையாளும் வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபையினூடாக எங்களால் செய்யக்கூடிய விடயங்களை செய்வோம். பாராளுமன்றத்தினூடாக வரும் ஒதுக்கீட்டை செய்யக்கூடிய செய்வோம். அப்படி எதுவுமே இல்லாவிட்டால் சீமு ராசமாணிக்க மக்களுக்காக நாங்கள் ஒதுக்கீட்டை செய்வோம். அந்த வகையில் ஒரு சிறந்த விளையாட்டு போட்டியை, சிறுவர் விளையாட்டு போட்டியை ஆசிரியர்கள் அதே போல நிர்வாகங்களுக்கு உண்மையை சகோதரர் வர்ணா அவர்கள் இணைந்து ஒரு வேலைத்திட்டத்தை இறங்கினால் ஒரு சிறப்பான ஒரு வேலைத்திட்டமாக முடித்து விடுவார். அந்த வகையிலே இன்று மேடையிலே இருக்கிற தலைவர் என்ற வகையிலே அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக தலைவரால் தனியே இந்த ஏற்பாடு செய்ய முடியாது. தலைவருடன் இணைந்து இந்த ஏற்பாடுகளை செய்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த அறிவிப்பாளர் சொன்னது போல இது இந்த பிள்ளைகளுடைய முதலாவது முறையாக இருக்கும். இப்படியான ஒரு வெளியரங்கிலே மக்களுக்கு முன்பாக தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவது, அந்த வகையிலே ஒரு திறமையான ஒரு சிறந்த எதிர்காலம் மிக்க இல்லாட்டி ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு இந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுவேன். நன்றி. சாய் பாடசாலைக்கான இந்த பரிசளிப்பு நிகழ்விலே பரிசுகளை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்த பரிசுகளை எமக்கு வழங்கிய திரு மேகசுந்தரம் வினோராஜ் ஐயா அவர்களுக்கு இவ்விடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
இது வினோம் வந்து இப்ப அந்த மஹிந்த ராஜபக்ச மாதிரி தான். அது மஹிந்த ராஜபக்ச அப்படித்தானே அவங்களோட மகனுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறானே பரிசு. என்ன பேர்? ஓகே இந்த லாங் சரி கழக பிரிவினையாளர் திரு மதிசீலன் ஐயா நமக்கு உதவி பண்ணி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பட்டர்ப்பு மத்தியமாக பாடசாலையுடைய தலைவர் கருணாகரன் அவர்களை இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம்.